வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு. ஆஷாட நவராத்திரி 2026 மூன்றாவது நாள் தங்கமழை பொழியும் சொர்ணவாராகியுடைய சர்வ சம்சோபன சக்கர வழிபாடு பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண என்ன நினைக்கிறோன்னா, இந்த வாராகியோட சீர்வரிசை அதோட கலர்களை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தசமிக்குள்ளே கொரியர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த கலருங்கள் சொல்லிடுறேன். முதல் நாள் சிம்மருடா வாராகி எதிரிகளுடைய தோஷம் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு பச்சை கலர் க்ரீன் கலர் சொல்லியிருந்தேன், டார்க் க்ரீன். இரண்டாவது நாள் உச்சிஷ்ட வாராகி, யாருக்காவது கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்னா அவங்க மஞ்சள் கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. மூன்றாவது நாள் சொர்ண வாராகி, ஸோ எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், தங்கம் வேணும், பணம் வேணும்னு நினைக்கிறவங்க சாண்டல் இல்லைனா ஒயிட் கலரில் பட்டு சரிகை இருக்கணும். கம்பல்சரி சரிகை உள்ள புடவை தான் இந்த சொர்ண வாராகிக்கு நீங்கள் கொடுக்கணும். நான்காவது நாள் மகிஷாசுருட வாராகி, யம பயம், நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக நோய்கள் தீர்க்கறதுக்கு நீல கலரில் ட்ரெஸ்ஸு நீங்கள் கொடுக்கணும். அஸ்வருடா வாராகி ஐந்தாவது நாள், அது வெற்றி கிடைக்கிறதுக்கு, லைஃப்பில் எனக்கு சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு கலர் கொடுங்க. அடுத்தது ஆறாவது நாள் வியாக்ரரூடா வாராகி, அந்த வாராகி கல்விக்கான ஒரு வாராகி. ஸோ கல்வி தடைகளை எல்லாம் நீக்கி எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லை நான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சிகப்பு கலர், அதாவது சிகப்பு டார்க்காகவும் இருக்கலாம், மெரூன் கலராகவும் இருக்கலாம், இந்த வியாக்கரோட வாராகிக்கு நீங்கள் கொடுங்க. அடுத்தது ஏழாவது நாள் ஸ்வப்ன வாராகி, நமக்கு கனவுல தரிசனம் தருவாங்க. ஸோ அதுக்கு வயலட் கலர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் லகு வாராகி. லகு வாராகிக்கு தொழில், உங்களோட தொழில் ஏதாவது தடைகள் இருக்குது, பிஸ்னஸில் தடைகள் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாக்கு கலரில் இருக்கக்கூடிய புடவையாக நீங்கள் லகு வாராகிக்கு கொடுக்கலாம். ஒன்பதாவது நாள் மகாவாராகி, நம்மளுடைய தெய்வ கடாட்சத்துக்காகவே மகாவாராகி தரிசனத்துக்காக பண்ணுறோம். மகாவாராகிக்கு ரோஸ் கலர் இல்லைனா பிங்க் கலரில் நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். இந்த வாராகியோடைய சீர்வரிசை, இந்த ஓமம் பண்ணி வாராகிக்கு, அதை டோட்டலாக வாராகிக்கு நம்ம சீர்வரிசை வைக்கிறோம் இல்லையா, அது எதுக்காக வைக்கிறோம், என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேரோட கேள்வி. ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த முறை ஏற்கனவே தெரியும். ப்ரீவியஸ் நவராத்திரிலாம் நான் சொல்லியிருப்பேன், சுமங்கலிங்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பேன். சில டைம் உங்களே எடுத்துக்க சொன்னேன், யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அடுத்தது குருக்கு கொடுக்க சொன்னேன். அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு கொடுக்க சொன்னேன். ஸோ ஒவ்வொரு முறை வாராகி இந்த சுமங்கலி செட்டு இல்லை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்க சொன்னாங்க. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சோழர்கள் அந்த கடைசி நாளில் ஒரு ஹோமம் பண்ணியிருக்காங்க. நிறைய சீர்வரிசை, அதாவது ஏழையிலேருந்து பணக்காரன் இருக்கும், ராஜா முதற்கொண்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே, குடிமக்கள் எல்லாருமே வாராக்கி சீர்வரிசை வைக்கிறாங்க. சொல்லப்போனால் இதோட நடைமுறை தான் இன்றைக்கி நம்ம சமீபமாக பார்க்கோம். கோவில்களை திருவிழா டயத்தில் புடவை செலுத்துவாங்க, மாலை செலுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த முறை நம்ம பண்ண போகிறோம். இது புடவையை எப்படி எடுக்கணும் என்னெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. உங்கள் விருப்பம் தாங்க. சில பேர் ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுப்பீங்க, சில பேர் 1000 ரூபாய்க்கு புடவை எடுப்பீங்க. ஸோ உங்கள் விருப்பம். நீங்கள் வாராகிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நான் ப்ரீவியஸாக ஒரு யாகம் பண்ணியிருந்தேன். அந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா சுமங்கலி யாகம், அந்த குடும்பத்தை சார்ந்த சுமங்கலிகளுக்காக ஒரு யாகம் பண்ணோம். இன்க்ளூடிங் 4 சுமங்கலி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரு சுமங்கலி வாராகி. ஆனால் அந்த 4 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பட்டுப்புடவே எடுத்து அந்த யாகம் பண்ணியிருந்தோம். ஆனால் வாராகி அவங்களுக்கு வெறும் ஒரு காட்டன் சாரீ தான் எடுத்தோம். எனக்கு அந்த காட்டன் சாரியே போதும், எனக்கு பட்டுப்புடவையே வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ இப்படி தான் ஒரு யாகம் பண்ணியிருந்தோம். இன்னொரு யாகம் பார்த்திங்கன்னா அம்மா 14,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவையே எடுத்து ஒரு சுமங்கலி யாகம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, வாராகியை பொறுத்தளவுக்கு 2 யாகமே சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவளுக்கு நீங்கள் காட்டன் புடவை கொடுத்தாலும் ஓகே தான். ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் சாதாரண புடவை கொடுத்தாலும் அவள் சந்தோஷப்படுவா, பட்டு புடவை கொடுத்தாலும் சந்தோஷப்படுவா. அவளை பொறுத்தளவுக்கு அங்கே பக்தி தான் முக்கியம். ஸோ நீங்கள் யோசிங்க, உங்கள் மனசுக்கு ஓகே, என்னோடய பட்ஜெட்டு நான் இவ்வளோ புடவை எடுப்பேன், இவ்வளோ வளையல் எடுப்பேன், இவ்வளோ திங்ஸு எல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சம்மதம் தான். ஸோ உங்களோட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜை பண்ணுற எல்லாருமே உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இந்த சீர்வரிசையாக கொடுங்க. இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நிஜமாகவே தெரியாது. இந்த சீர்வரிசை வைக்கிற இந்த புடவையெல்லாம் கோவிலுக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை வேறு யாராவது மனிதர்களுக்கு டொனேட் பண்ண போகிறோமா, இல்லை என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வரலை. வெறும் சீர்வரிசை வைக்கணும், இதை பண்ணணும். ஏன்னா கோவிலே பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த புடவையெல்லாம் ஏலம் விடுவாங்க, சில சமயங்கள் சாமிக்கே கட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம யாகத்தில் கட்ட போகிறோமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. வாராகி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜை பண்ணுற, என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுற எல்லாருமே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாராகிக்கு சீர்வரிசையாக கொடுங்க. என்னால் முடியவே முடியாதுங்க, ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு லோயர் அமௌண்ட் அனுப்புனா கூட
அதை வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு gift வாங்க போகிறோம். ஸோ புடவை, வளையல் எல்லாம். ஸோ அதில் போட்டு கூட வாங்கிக்கலாம். ஒரு கூட்டாக சேர்ந்து கூட இதை செய்யலாம். தவறு ஏதும் கிடையாது. சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த சொர்ண வாராகியுடைய என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு சாதம் இல்லைன்னா பால் சாதம் வைங்க. மொச்சையை வந்து நீங்கள் வேக வச்சு சுண்டலாக படைச்சிருங்க. மல்லிகைப்பூ கொண்டு தான் அர்ச்சனை பண்ணணும். மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா மட்டும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பூ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆடை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாண்டல் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர், முக்கியமாக அதில் சரிகை இருக்கணும். அடுத்தது எதுக்காக இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருதோஷத்தை போக்கும், கிரகதோஷத்தை போக்கும், முக்கியமாக லக்ஷ்மி கடாட்சம், அந்த தங்கம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் சேர்கிறதுக்கு இந்த சொர்ணவாராகி வழிபாடு உதவியாக இருக்கும். என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி ஸ்வர்ணவாராகி வசிய வசிய ஸ்வாஹா. 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 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.